சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டது குறித்து பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. அவங்க அம்மாவை பத்தி கேட்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவர் டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் எங்க இருந்து வச்சிருந்தாருன்னு தெரியல. அவர் கையில இருந்த கத்தியால டாக்டரை வந்து 2-3 இடத்துல குத்திட்டார். கழுத்து பகுதி, மார்பு பகுதி, காதோட பின்பகுதி, முதுகு பகுதி, தன் தலையில குத்தி அவரை வந்து லாக் பண்ணிட்டதுனால எங்களால் ரூமை ஒடிக்க முடியாம பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி, பக்கத்தில் இருந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸு, பேஷண்ட் அட்டண்டர்ஸு அவரை வந்து ரெக்கவர் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வந்து இமீடியட்டாக நாங்கள் டுக் ஓவர் பண்ணி அவருக்கு வந்து ரிசஸ்டேட் பண்ணி அவர் ஆப்ரேஷன் ஷிஃப்ட் பண்ணி ஊண்டோட டெப்த் எல்லாம் அசஸ் பண்ணி ஹியூஜ் பிளட் லாஸ் இருந்தது. 5 கிராம்ஸ் ஹீமோகுளோபின் தான் இனிஷியலாக இருந்தது. 2 யூனிட் பிளட்டு கொடுத்து எல்லா ஊண்டையும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்கள் டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கார். அண்டர் அனஸ்தீசியாவில் இருக்கிறதுனால we have to wait and see for another 6 to 8 hours for his recovery. இதை பற்றி வந்து அந்த மருத்துவர் வெளியில் வந்து சொன்னாதான் சார் தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்ததில் அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோதெரப்பி கொடுத்தோம். 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆக்சிஜன் வச்சுருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி சிக்காயிட்டதுனால வெளியில் ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன். அங்கே போனோடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லலை. அதை பற்றி கேட்க வந்து தான் அந்த டாக்டர்கிட்ட தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில் வந்து அவரே பேசினா தான் தெரியும். நாங்கள் வந்து அந்த பையன் மூலியமாக கேட்டது இதுதான், ஒரே ஒரு பையன். அந்த பையன் மட்டும்தான், அவனையும் பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தர் என்கொயரி போலீஸ் தான் பண்ணணும்.